வணக்கம். இந்த வீடியோவில் 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான PMS அதாவது ப்ரெசைடிங் ஆஃபீஸர் தங்களுடைய ஃபோனில் கண்டிப்பாக இன்ஸ்டால் செய்யக்கூடிய போல் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்பை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் செய்கிறது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசைடிங் ஆஃபீஸராக பொறுப்பேற்றுள்ள அனைவரும் தங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுத்துருப்பாங்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ப்ரெசைடிங் ஆஃபீஸருக்கும் அந்த PMS அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த லிங்க் மூலிமா தான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா ஆப்பும் ஜென்ரலாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுவோம். ஆனால் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான PMS அப்படிங்கிற ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடையாது. இது அவங்க அனுப்பின லிங்க் மூலிமா தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய மெசேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு மெசேஜ் பாருங்கள், ECI SMS. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. டியர் ப்ரெசைடிங் ஆஃபீஸர், கிளிக் த ஃபாலோயிங் லிங்க் அண்ட் இன்ஸ்டால் த PMS ஆப் இன் யுவர் ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ். ஸோ இந்த லிங்க் தான் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய லிங்க். ஸோ இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆப் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, உங்கள் ஃபோனுக்கு வரல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிங்க் மேலே ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனோட ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாலும் சரி, அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அங்கே கீழே டவுன்லோட் 2.28 MB PMS TNLA 2021 APK அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணாலும் அந்த ப்ரௌசரில் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டுமான்னு கேட்கும். ஸோ அது நீங்கள் ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கேயே பாருங்கள், இந்த ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த ஆப் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா do you want to install this application அப்படின்னு கேட்கும். ஸோ சில பேர் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இது பிளாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஜென்ரலாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் இல்லாமல் மற்ற இடத்துல ஆப்பை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணோம்னா அது பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதும் அது பிளாக் பண்ணியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் காமிக்கும். ஸோ ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை அன்பிளாக் பண்ணிக்கோங்க. நம்மள அங்கேயே ஆப்ஷன் கேட்பாங்க. அன்பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், do you want to install this application. ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எல்லாத்தோட ஃபோன்லேயும் இது இன்ஸ்டால் ஆகாது. சில இதில் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க டிஃபால்ட்டாக. அதான் நீங்கள் அன்பிளாக் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாவே அது அன்பிளாக் பண்ணட்டுமோன்னு அப்படி கேட்கும். நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அது அன்பிளாக் ஆயிரும். இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். இப்போ ஆப் இன்ஸ்டால்டு டன் ஓப்பன் அப்படின்னு காமிக்கிது. இங்கே ஓப்பன் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஆப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஃபோன் நம்பர் அண்ட் தென் என்டர் பின் அப்படின்னு. ஸோ ஃபோன் நம்பர் எந்த ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா, ப்ரெசைடிங் ஆஃபீஸர் எந்த மொபைல் நம்பரை நம்ம எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்தாங்களோ அந்த நம்பரை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே என்டர் பின் இருக்குது. மொபைல் நம்பரோட கடைசி 4 டிஜிட்டை இங்கே என்டர் பின்னில் டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்த ஃபோன் நம்பர், என்டர் பின்ங்கிறது நம்ம மொபைல் நம்பர்லேயே கடைசி 4 நம்பர் தான் அதோட பின். ஸோ இப்போ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பேர் போட்டு காமிக்கிது. இங்கே நியூ பின், ரிப்பீட் பின் அப்படின்னு இருக்குது. ஸோ நியூ பின் நீங்கள் அதே நம்பரை நீங்கள் பின்னாக கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது நம்பர் ஒரு ஃபேவரட் நம்பர் இருந்துச்சா அந்த நம்பரையும் கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பரை கடைசி 4 நம்பரை மறுபடியும் நியூ பின்னாக கொடுங்க. ரிப்பீட் பின்லேயும் அதே டைப் பண்ணுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்படி நீங்கள் நியூ பின், ரிப்பீட் பின் கொடுத்த பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் புது பின் கொடுத்துக்கலாம், இல்லை பழைய பின்னே கொடுத்துக்கலாம். ஸோ பின் கொடுத்த பிறகு சப்மிட் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பின் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரீ போல் டே, லாக் அவுட் அப்படின்னு. ஸோ லாக் அவுட் கொடுத்தோம்னா இந்த ஆப்பில் அது வெளியே போயிடும். திருப்பி நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ ப்ரீ போல் டே அப்படின்றது. ப்ரீ போல் டேங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மெட்டீரியல்லாம் ரிசர்வ் ஆயிடுச்சா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கிடைக்கும். போல் டேங்கிறது எலெக்ஷன் அன்னைக்கு. ஸோ லாக் அவுட்ங்கிறது இந்த ஆப்பை விட்டு வெளியே போகிறது. இப்போ ப்ரீ போல் டே அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போலிங் பார்ட்டி ரீச்ட், போலிங் மெட்டீரியல் ரீச்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்மளுக்கு எல்லாம் வந்துட்டாங்க, நம்மளுக்கு எல்லாம் P1 P2 P3 எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஜஸ்ட் இங்கே எஸ் கொடுங்க. மெட்டீரியல் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஓகே ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே போல் டே இருக்குது. அந்த போல் டேவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் மார்க் போல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒரு போல் டே அன்னைக்கு
எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம வந்து மார்க் போல் கண்டக்ட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எஸ் அப்படின்னு கொடுத்து சப்மிட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓகே ஆயிரும். போல் ஸ்டார்டட். ஸோ கரெக்டாக வந்து 7 o'clock வந்து போல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னா ஆமாம் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் ஆயிரும். செலக்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 8 o'clockலேருந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஓட்டிங் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 8 AM அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கவுண்ட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஓட்டை வந்து எவ்வளோ கவுண்டிங்காக இருக்குது, எவ்வளோ ஓட்டு வந்து போல்டாக இருக்குது, அந்த ஓட்டை வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து என்னென்னா என்ட்ரு ஆயிரும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் 7 o'clock வந்து போல் கம்ப்ளீட்டடா அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, சப்மிட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆயிரும். ஸோ அடுத்த ஃபைனல் ஓட்ஸ் போல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ வந்து ஓட்டர்ஸ் இருக்காங்க நம்மளோட லிஸ்ட்டில், தான் மேல் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவு, டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கொடுத்து ஸோ ஃபைனலாக சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓகே ஓவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.